எனக்கு மிகவும் பிரியமான நண்ப சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற ஷேர் செய்கிற மூலமாக ஒரு சின்ன ஒரு ஊழியம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிறதுனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களையும் வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள், கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டிய நீங்களும் நானும் சில நேரத்தில் முதுகை காட்டி போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவரெல்லாம் பிறகுதான், முதல்ல நான் செய்கிற வேலை தான் முக்கியம், முதல்ல நான் போகிற பிஸ்னஸ் தான் முக்கியம், முதல்ல நான் குடும்பம் தான் முக்கியம் என்று சொல்லி சில நேரத்தில் ஆண்டவரை சந்திக்க வேண்டிய நேரங்களில் நாம் ஆண்டவரை சந்திக்காமல் சில நேரத்தில் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் என்னிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, விடாமல் போகிற ஜப கூட்டம், விடாமல் போகிற உபவாச ஜபம், ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்காமல் போகிற ஒரு விசுவாச வாழ்க்கை, நேரத்திற்கு சபைக்கு போகிற ஒரு சூழல் என்று சொல்லி சில நல்ல காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நாட்கள் போக 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 அது என்ன ஆகுதுன்னா, அது எல்லாவற்றையும் மறந்துட்டு, எனக்கு இப்போ ஆண்டவரை தேட நேரம் இல்லை பிரதர், ஏன் பிரதர் மீட்டிங்க்கு வரல, ஏன் பிரதர் உபவாச கூட்டத்துக்கு வரல, ஏன் வீட்டு கூட்டத்துக்கு வரலன்னு கேட்டால் பிஸியாக இருக்கோம் பிரதர் என்று சொல்லி நாம் கர்த்தரை தள்ளிவிட்டு போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிற பேர் வார்த்தை அல்ல, கர்த்தரிடத்தில் நாம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன காரியம் செய்தாலும் சரி, தினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நாம் கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம் அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்மிடத்திற்கு அவர் திரும்புவாராம். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், அவரும் நம்மிடத்தில் திரும்புவார். ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை தேடுகிற நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் அவரிடத்தில் திரும்ப என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தரும் உங்கள் அண்டைக்கு திரும்புவார், உங்களிடமாய் திரும்புவார், உங்களை வாழ வைப்பார், கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து மண்டையை திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ராஜா, பலப்படுத்தி வாழ வைப்பீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, விரும்புகிற காரியத்தை பிள்ளைகளுடைய கருத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வாழ வைப்பீராக. ராஜா, உம்மை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவரே என் தேவனில் வெளிப்படுவீராக. உடைய அன்பை வெளிப்படுத்துவீராக, ரட்சிப்பை வெளிப்படுத்துவீராக, கிருபை வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவீராக. நான் ஜெபிக்கிறேன், கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.